10 ஆண்டுகளில் தோனி செய்த சாதனைகள். 6 ஆண்டுகளில் கோலி கேப்டனாக இருந்து சாதிக்காததை 2 ஆண்டுகளில் ரோஹித் சர்மா கோப்பைகளின் நாயகனானது எப்படி? கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அணி எந்த ஒரு ICC தொடரையும் வெல்லாமல் இருந்து வந்த நிலையில் ரோஹித் சர்மா தலைமையில் T20 உலக கோப்பையை வென்றது. இப்பொழுது சாம்பியன் டிராபியின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை தோற்கடித்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வெல்லும் 2வது ICC கோப்பை இது. இதற்கு முன் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் கேப்டனாக தோனி மட்டுமே 1க்கும் மேற்பட்ட ICC கோப்பைகளை வென்றிருந்தார். அதற்கு தோனிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தன. 2007 காலகட்டத்தில் இந்திய அணியின் கேப்டனாக தோனி 2014ஆம் ஆண்டு வரைக்கும் ரெட் பால் அணிக்கும் 2017ஆம் ஆண்டு வரை ஒயிட் பால் அணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு இந்திய அணியின் கேப்டனாக தோனி தான் இருந்தார். இந்த 10 ஆண்டுகளில் 2007 T20 உலக கோப்பை, 2011 ODI உலக கோப்பை, 2013 சாம்பியன் டிராபி என 3 ICC கோப்பைகளை தோனி பெற்றிருந்தார். அதுபோல கோலி தலைமையில் 2017 சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. 2019 ODI உலக கோப்பை அரையிறுதி, 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி என முக்கியமான தொடர்களின் இறுதிக்கட்டம் வரைதான் கோலியால் இந்திய அணியை நகர்த்தி செல்ல முடிந்திருந்தது. கோப்பைகளை வெல்ல முடியவில்லை. ஆனால் ரோஹித் சர்மா டீமில் தனது நிலைத்தன்மையை தக்க வைப்பதற்கே ஆரம்ப காலகட்டத்தில் போராட வேண்டியிருந்தது. தோனி, கோலி இருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் ரோஹித் சர்மாவுக்கு வழங்கப்படவில்லை. 2011 உலக கோப்பையில் இடம் கிடைக்காமல் துவண்டு போய் ரோஹித் ட்விட்டில் வாய்ப்புக்கான வேதனை பதிவை வெளியிட்டிருந்தார். 2011 உலக கோப்பைக்கு பிறகுதான் தோனி கட்டமைத்த அணியில் ரோஹித்திற்கு நிலையான இடம் கிடைத்தது. அதன் பிறகு அவர் சதங்களாக அடித்து தெரிவிக்கவிட்டு தனது பேட்டிங் திறமையை நிரூபித்தார். தொடர்ந்து IPLல் மும்பை அணியின் கேப்டனாக ரோஹித்திற்கு பொறுப்பு வழங்கப்பட பல கோப்பைகளை வென்று கொடுத்து கேப்டன் பதவிக்கான தகுதியை பறைசாற்றினார். 2013க்கு பிறகு இந்திய அணி எந்த ICC தொடரையும் வெல்லாமலேயே இருந்து வந்த நிலையில், பெரும் செல்வாக்குடன் இருந்த நிலையிலும் கோலியின் கேப்டன் பதவி இறக்கப்பட்டு ரோஹித்திற்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. இப்படியாக 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தான் ரோஹித் இந்திய அணியின் கேப்டன் ஆகிறார். 2022 T20 உலக கோப்பையில் அரையிறுதி வரை அணியை இட்டு சென்றார். 2023 உலக கோப்பையிலும் இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்றார். வெஸ்ட் இண்டீஸில் T20 உலக கோப்பையை வென்று கொடுத்தார். அடுத்ததாக இலங்கையில் ODI தொடர், உள்ளூரில் நியூசிலாந்து தொடர், பார்டர் கவாஸ்கர் டிராபி என அடுத்தடுத்த தோல்விகளுக்கு பிறகும் 2025 சாம்பியன் டிராபி கோப்பைக்கான கேப்டனாக ரோஹித் சர்மாவையே BCCI தேர்வு செய்கிறது. இந்திய அணியை நியூசிலாந்தை வெல்ல செய்து பெருமை சேர்த்திருக்கும் ரோஹித் சர்மா குறைந்த வாய்ப்புகளில் கோப்பைகளை வென்ற நாயகன் என்ற பெருமையை சேர்த்திருக்கிறார்.